ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இந்தியா ஃபுல்லாக ஒரு சர்வே எடுத்தாங்க. திரும்ப தாண்டி ஒருவில் எந்த மாநிலம் ஃபஸ்ட்டுன்னு. எந்த மாநிலம்? தமிழ்நாடு. கள்ளக்காதலால் கத்தி குத்து நடந்திருக்கு, கடப்பாறை குத்து நடந்திருக்கு. ஸோ அந்த திருமணம் தாண்டி உறவு அப்படிங்கிறது இது ஒரு ஆண் தன் குழந்தைகளை கொலை செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுவதில்லை. பெண்ணு தான் குழந்தைகளை கொலை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியேறாங்க. திரும்பி பார்க்குறாப்புல இப்போ படம் இங்கே ஓடுதியா, பின்னாடி பெரும்படம் ஓடுதுங்க தெரியும், எனக்கும் தெரியும். சோடி சோடியாக போடுறது நான் தப்பு சொல்ல தம்பி. அங்கே எசக பசக்காக இருக்கிறது தப்பு தானே, அது ஒரு பொது வெளி தானே. தம்பி எல்லாம் சின்ன பையன், அரியா பையன் தனியாக வந்திருக்காப்புல என்னோட. திரும்பி பார்க்குறாப்புல. அரியா பையனுக்கு அங்கே என்ன சார் வேலை, திரும்பி பார்க்குற வேலை. கள்ளக்காதல் மாதிரி இந்த ஓரினை சேர்க்கை நிறைய, அதனால நிறைய பிரச்சனைகள் அதை நான் என்டர்டைன் பண்றது இல்லை. அது இயற்கைக்கு மாறானது, அது தவறான புணர்ச்சி. இப்போ ட்ரம்ப் அறிவிட்டான அதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. இங்கெல்லாம் அளவு கிடையாது. மண்டை மேலே கொண்டை வச்சுக்கிட்டு திரும்பி தொலைச்சி கட்டுவாங்களான. அது பல ஸ்பாக்கல்ல இல்லீகலாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. விபச்சாரமே இல்லைன்னு எவனாவது கமெண்ட் அடித்தா தொலைச்சி கட்டுருவாங்க. எல்லா ஊரையும் இருக்கு. இப்போ இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் அதிகமாகிட்டு இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல சிஸ்டம் தான், எதுவுமே நம்ம கை கிட்ட மாட்டேது. அதான் வருத்தமாக. ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகள் இருக்கும். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ எந்த பக்கம் பார்த்தாலும், ஊடகமாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாக இருந்தாலும், இந்த கள்ளக்காதல் அப்படிங்கிற விஷயம் ரெகுலராக வந்துட்டுருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு இந்தியா ஃபுல்லாக ஒரு சர்வே எடுத்தாங்க. திரும்ப தாண்டி ஒருவில் எந்த மாநிலம் ஃபஸ்ட்டுன்னு. எந்த மாநிலம்? தமிழ்நாடு. 2வது மத்திய டெல்லி, 3வது ஹரியானா, 3 தான் ஃபஸ்ட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம்? காஞ்சிபுரம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த திருமணம் தாண்டி உறவு அப்படிங்கிறது சங்க இலக்கியத்தில் தான் இருந்திருக்கு. இல்லாத ஒன்றெல்லாம் புதுசாகலாம் நடந்தில்லை, இருந்ததுக்கு. இப்போ அதனால் அந்த திருமணம் தாண்டி உறவுனால ஏற்படும் கொலை விகிதாச்சாரம் அதிகரிச்சிருக்கு. ஆமாம் சார். இப்போ இந்த வீக்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது கள்ளக்காதலால் கத்தி குத்து நடந்திருக்கு, கடப்பாறை குத்து நடந்திருக்கு. அதோட அந்த க்ரைம் ரேட்டிங்ஸ் அதிகரிச்சிருக்கு. அது ரொம்ப வருத்தப்படுறது விஷயம். கள்ளக்காதலுக்காக பிரியாணி அபிராமி 2 குழந்தைகளை கொலை பண்ணது. இங்கே கிருஷ்ணகிரியில் குழந்தைய கொலை பண்ணியிருக்கு லெஸ்பியன் பெண் தோழிகள், பெண் லெஸ்பியனுக்காண்டி கொலை பண்ணியிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி விஷயம் இல்லை தானே. திருமணம் தாண்டி உறவுங்கிறது அது சரி தப்புங்கிறது அது பெரிய லாபி, அது பேசுகிறது பெரிய டாபிக். அதுக்கு நிறைய ரீசன்ஸு, அவங்க பாசிட்டிவ் சைடு நிறையா சொல்லுவாங்க. முற்போக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, முற்போக்கெல்லாம் கிடையாது. அது ஒரு லாபி, அது பேசிகிட்டே தான் இருக்கணும். ஆனால் உயிர் சேதம் ஏற்படுது. அதில் எக்ஸ்பெஷலி மென்ஸ்னால் நடக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு ஆண் தன் குழந்தைகளை கொலை செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுவதில்லை. பெண்ணு தான் குழந்தைகளை கொலை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியேறாங்க. நிறையா பார்த்துட்டு வரோம். கள்ளக்காதலன் இதோட முதல் தாரத்து பிள்ளை பெண் பிள்ளையோட தப்பாக நடக்கிறான். கள்ளக்காதலி அது முதல் தாரத்து பெண்ணை கள்ளக்காதலனுக்கு விருந்தாக்குது. இந்த உறவு முறை ரொம்ப கசாமசம் இல்லை, குழப்பமாக இருக்குது. விருந்தாக்குது. அவனுக்கு அந்த புள்ள மேலே பாசம் இருக்காதுல்ல, அது அவன் பெற்றதில்லை. இல்லை, அதை தொட்டு சொல்ல வர்ற. அதனால் திருமணம் தாண்டி உறவுங்கிறது இப்போ அதிகமாகிட்டுங்கிறது உண்மைதான். அது ஒரு பெரிய அஃபென்ஸாகவே இப்போ இல்லாத அளவுக்கு அதை எப்படி சொல்கிறது, நார்மலைஸ் ஆகுது. ரொம்ப நார்மலாக அது அப்படி தான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லுவார். ஓகே சார். இந்த கள்ளக்காதலை அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது சட்டங்கள்? ஏன்னா பாதிக்கப்படுறது நிறைய ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. குழந்தைகள் ஆண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா ஆண்களுக்கு ஃபேவராக இப்போ கோர்ட்டெல்லாம் செயல்படுது. பெண்களுக்கு சட்டம் சாதகமாக இருந்துன்னு சொல்லலாம் சும்மா. அதெல்லாம் இப்போ ஜட்ஜஸ் இண்டிவிஜுவலாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓன் டிஸ்கிரிப்ஷன் பவர்னு சொல்லுவாங்க. தன் விருப்ப உரிமை அதிகாரம். தனக்கு அதிக ஆர்டர் போடுறது அதிகாரம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கூட இந்த ஜீவனாம்சம் கேட்டு போய் நின்று லேடிஸை பிடிச்சி கத்தி விட்டார். உனக்கு வேறு வேலையே இல்லையா, வேலைக்கு போக மாட்டியா, எம்இ படிச்சிருக்க, இப்போ பெங்களூர் ஹைதராபாத்தில் வேலை இருக்குது, ஐடி கம்பெனியில் பாரு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டார். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. பெண்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்படுறாங்கன்னா சிறப்பு சட்டங்களை வைத்து தவறாக பயன்படுத்துறது ஒரு பக்கம் இருக்குது. ரீசெண்டாக திருவண்ணாமலையில் தானே ஆனால் ஒரு 8 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டதா சொல்லி ஒரு போக்சோ வழக்கு கொடுக்குது. அதான் விசாரணை அப்படி நடக்கவே இல்லை. அப்படி ஒரு இதுவே இல்லைன்னு அப்போ எவ்வளோ போலீஸ் பவர் வீணாவது. ஒரு சிறப்பு சட்டத்தை எவ்வளோ தவறாக பயன்படுத்த முடியுது. சிறப்பு சட்டம் என்பது வெடிகுண்டை போல, அது சரியாக பயன்படுத்தினா தான் எதிரிகள் அழிக்கும். மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம மேலே வெடிச்சிடும். அது
கவனமாக கையாள வேண்டியது சிறப்பு சட்டங்கள். அதுக்கு சொல்கிறேன். இந்த சிறப்பு சட்டத்தை வந்து பெண்கள் வந்து தவறாக கையாளுறாங்களா? எல்லா சட்டங்களும் சரியாக பயன்படுத்துறது இல்லை. பெண்களுக்கு நிறைய இங்கே ஆதரவு இருக்குது. என்னங்க அப்படின்னு அது கத்தம் போட்டால் ஊரே கூடிடும். பொம்பளை பிள்ளை ஸ்கூட்டியில் விழுந்தால் 100 பேர் தூக்குறான். அந்த பொண்ணு எழுந்து அங்கிட்டு நிற்கிது, அப்புறம் பைக்கை தூக்கிட்டு இருக்கான். எங்கே அந்த பொம்பளை பிள்ளை காணும் டே நான் இங்கிட்டு நிற்கிறேன்டாக்குது. அது அதை நம்ம வந்து மல்லாக்க போனால் குட்டி டிச்சிட்டு போடுறது அப்படின்னு. வேலைக்கு போயிட்டு வந்து கிடக்குறான் பாவம். அவனை யாரும் தூக்கி விட ஆள் இல்லை. அவன்கிட்ட தானே தூக்குறாங்க, செல்லுகளில் தூக்கிட்டு விடுறாங்க. ஆமாம், நம்ம வந்து படம் எடுப்பாங்க, ரீல்ஸ் எடுத்து போட்டுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு விபத்து எடுத்துருக்கு, அடுத்த ஒருத்தர் உழவுக்குள்ள எடுத்து போடுறான்பாங்க. பொம்பளை பிள்ளைன்னா வேறு மாதிரி இருக்குது. இப்போ நேற்று எத்தனையாயிரம் கொண்டு போயிருந்தோம். நான் தம்பியெல்லாம் போயிருந்தோம். படம் ரிலீஸ் ஆனிச்சில்ல கரை, அது ஃப்ரெஷ்ஷாக சீட்டு கொடுத்துருந்தாங்க. அது போயிருந்தோம். அப்போ தான் நானும் தம்பியும் தான் அதே போயிருக்கோம். பாக்கெல்லாம் ஜோடியாக வந்திருக்காங்க. இதை பார்த்து வயிற்றை பற்றி எறிகிறாப்புல தம்பி வேறு. பட் எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. காலங்காத்தால் 8:30-9 மணிக்கு ஜோடியாக மேக்கப் போட்டு வந்து எல்லாம் கண்ணூட்டிக்கு தண்ணி வைக்கிற மாதிரி இவ்வளோ ஒரு டப்பாவில் பாப்கார்ன் வேறு, எல்லாம் ஓசி தீனி காசு கொடுத்து வாங்கினா தெரியும். 600 700 விற்கிது. பயலுக்கு வாங்கி கொடுத்தால 2 நாளைக்கு தூக்கம் வராது எனக்கு. கண்ணுக்குட்டிக்கு வைக்கிறாங்க தண்ணி. இப்போ கண்ணுட்டி திரும்ப மாட்டு கண்ணுட்டி அதுக்கு மாதிரி டப்பா மாரி வச்சு அதில் ஒரு பவுட்ரு மிளகாத்தூள் மாரி தூக்குறாங்க. தூவி மறக்குன்னு திங்கிதுக்கு ஒரே பசக்காக வேறு இருக்கிறாங்க. அதை பார்த்து வயிற்றுச்சல் அப்படி நீங்கள் சொன்னால் வயிற்றுச்சல்னு சொல்லுவோம். அப்படி தானே சார் உங்களுக்கு வயசாகிட்டு வயிற்றுச்சல் வந்துருச்சு அப்படின்னு அது இருக்கட்டான். அவர் சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா அவர் வந்துருப்பார் போல இருக்கு அந்த படத்துக்கு. ஜோடியாக இருக்காங்க. அப்போ நீங்கள் ஜோடியாக போடுறது நான் தப்பு சொல்ல தம்பி. அங்கே பசக்காக இருக்கிறது தப்பு தானே. அது ஒரு பொது வெளி தானே. தம்பி எல்லாம் சின்ன பையன், அரியா பையன், தனியாக வந்திருக்காப்புல என்னோட. திரும்பி பார்க்குறாப்புல. அரியா பையனுக்கு அங்கே என்ன சார் வேலை? திரும்பி பார்க்குற வேலை. அரியா பையனா 25 வயசுக்கு மேலே உள்ள பையன் தானே. வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் பார்த்துருக்க மாட்டார். திரும்பி பார்க்குறாப்புல. படம் இங்கே ஓடுதியா, பின்னாடி பெரும்படமாக ஓடுதுங்க தெரியும், எனக்கும் தெரியும். முன்னாடி தான் படத்தை உட்காந்து பாரு. நான் படம் நல்லா பார்த்துட்டு தீவிரமாக படம் பார்க்குறேன். நான் படமாக பார்ப்பேன். 2.5 மணி நேரம் சைலண்ட் பண்ணி வச்சுருவேன், எடுக்கவே மாட்டேன். படம் பார்த்துட்டு தான் வெளில வரணும். கதை அப்போ தானே புரியும். இவர் பின்னாடி பார்க்குறாப்புல. இங்கே வந்து கேட்குறேன் படத்தோட ஹீரோ பேர் தனுஷ் அப்படிங்கிற. தனுஷா நடிச்சாரு அப்படின்னு நீ பின்னாடி உட்காந்து பார்த்தா அப்புறம் முன்னாடி படம் முடியல ஒன்றுச்சு. ஓகே சார். இந்த கள்ளக்காதல் மாதிரி இந்த ஓரினை சேர்க்கை வந்து நிறைய, அதனால நிறைய பிரச்சனைகள் வந்து அதை நான் என்டர்டெயின் பண்ணுறது இல்லை. அது இயற்கைக்கு மாறானது. அது தவறான புணர்ச்சி. ஒரு ஆணும் பெண்ணும் புணர்வது தான் சரி. அதுதான் இயற்கை. எந்த மாடு ஆடு ஓரினை சேர்க்கை செய்யுதா? இல்லை. குரங்கு வந்து சுய அன்பம் செய்யுது, மனுஷனும் சுய அன்பம் செய்கிறான். பட் குரங்கு ஒரு ஆண் குரங்கும் சேருவதில்லை. இது விக்கிபீடியாவில் எடுத்து படிங்க. இல்லாட்டி நான் எங்கே படித்தேங்கிறது தெரியணும்ல. ஓரினை சேர்க்கைங்கிறது நான் அளவுப்பாது, அது தப்பு. மனித குலம் அழிந்து விடும். பெண்ணும் ஓரினை சேர்க்கை பண்ணிக்கிட்டு லெஸ்பியன் பண்ணிக்கிட்டு தான் குழந்தைய கொண்டாங்க. செஞ்சு தொலைஞ்சா கொலையில் போய் நின்றதில்ல. இயற்கைக்கு மாறான புணர்ச்சின்னு தான் சட்டம் சொல்லுது. அது இயற்கை கிடையாது. அது இயற்கைக்கு மாறான புணர்ச்சி. இப்போ ட்ரம்ப்பை அறிவிச்சிட்டான அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் அளவு கிடையாது. மண்டை மேலே கொண்டை வச்சுக்கிட்டு திரும்பி தொலைச்சி கட்டுவாங்களான் அவன். அது எப்படி ஒத்துக்க முடியும் தம்பி? ஆணை படைத்தது பெண்ணுக்கு, பெண்ணை படைத்தது ஆணுக்கு. நான் மகிழ்ச்சியாக இருப்பதுன்னு இருக்கிறோம். பட் ஒரு ஆணை எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? சங்கட்டமாக இருக்காது. ஒரு பெண்ணு மகிழ்ச்சியாக இருக்கு. அதில் இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து கடத்தி வந்து ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறது மாதிரியான செய்திகள்லாம் நிறைய. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எப்படி வந்துச்சு? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இதோட பரிணாமம் தானே. அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு. குழந்தைகளை தான் பார்க்கணும். அதெல்லாம் சரி. அதை நியாயப்படுத்துறீங்க. அதை டிவியில் பேட்டி எடுக்கிறீங்க உட்காந்து. நீங்கள் யார் ஆணாக இருப்பீங்க, யார் பொண்ணாக இருப்பீங்கன்னு கேட்குது. இதெல்லாம் ஒரு டிஹெச்சி, இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? அவன் தவிச்சு போயிருக்கணும். 90s கிட்ஸ் எல்லாம் கல்யாணம் ஆகுமே. இதெல்லாம் கேட்டாங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். அதுதான் இருக்காங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. தாங்குன்னு தாங்குவாங்க ராணி மாரி. ஏன்னா வாழ்க்கையில் காணாமல் கண்டு பார்த்ததில்ல, பத்திரமா வச்சுக்குவாங்க. அதை விட்டுட்டு பெண்ணு அதெல்லாம் எப்படி? அது எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம். ஓகே சார். இப்போ அம்பத்தூரில் அது மாதிரி ஒரு சிறுவனை கடத்தி வந்து சீண்டலில் ஈடுபட்டவருக்கு வந்து 27 வருஷம் வந்து சிறை தண்டனை. 27 100 வருஷமாக கொடுத்துருக்காங்க தண்டனை. ராமநாதபுரத்தில் பார்த்தேன். அதெல்லாம் ஹெவியாக இருக்குது பனிஷ்மெண்ட்டெல்லாம். போக்சோலாம் கை வச்சிடாதீங்க. பொண்ணை லவ் பண்ணுறது கூட இப்போ பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்துருங்க. 18 வயசு பூர்த்தி ஆகிருக்கிற இல்லைம்மா, நம்மளால போக முடியாதும்மா ஜெயிலுக்கு, நீ போயிடுமான்னு சொல்லிடுங்க. தம்பிக்கு தான் சொன்னேன். சொல்கிறேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ நிறைய இந்த பாலியல் தொல்லைகள். அதே மாதிரி இப்போ 70 வயசு பாட்டியை வந்து ஒரு பிளம்பர் வந்து ரேப் பண்ணிடுறாரு. 80 வயசு புளியந்தோப்பில். இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது சார். இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? எண்டு நான் சொல்லுவேன். ஆனால் முரண்பாடாக இருக்கும். பரவாயில்லையா? 22 வருஷமாக நான் மேடையில் பேசிட்டு வர்றேன். விபச்சார விடுதிகளை அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. அதுதான் நான் 18 வயசுலேருந்து மேடையில் பேசுகிறேன்.
ஒரு குற்றத்தை குறைக்கணும்னா ரெகுலரைஸ் பண்ணணும். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அரசாங்கம் என்ன செய்யுது? தானே பாட்டில் விற்றுச்சு. நானே கொடுக்குறப்பா குடிச்சிட்டு செத்துறாதீங்கன்னுச்சு. கரெக்டாக விபச்சார விடுதியை வந்து பாம்பே அங்கீகரித்தாங்க. ஏன் பாம்பே அங்கீகரித்தாங்க? குற்றங்களை குறைக்க வேறு வழி இல்லை. ஒரு கேங்ஸ்டர் வாரம் இருந்துச்சு. பாம்பே நீ கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு. கல்கத்தாவை கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க, நீ கல்கத்தா கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. அப்போ குற்றத்தை குறைக்கணும்னா வேறு வழி கிடையாது. இதுதான். ஆனால் இது நான் சொல்கிறது முரண்பாடாக உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நீங்களே ஒரு காலத்தில் ஒத்துப்பீங்க. இது ரெகுலரைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? தம்பி திருட்டே ஒழிக்கணும் சுத்தமாக நாட்டுன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் சமவீத பொருளாதாரம், ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருந்தால் திருட மாட்டோம். அதுக்கான நெசசிட்டி இருக்காதுன்னு சொல்ல வரேன். அது ஏன் இருக்கணும்? எல்லாரும் சிங்கப்பூரில் வந்து 100 ரோட்டில் பணம் கிடந்தா கூட யாரும் எடுக்க மாட்டாங்க. காரணம் எல்லாரும் சம பொருளாதாரத்தில் இருக்காங்க. கூலிக்கு கொலை பண்ணால் எல்லோரும் வேலை வாய்ப்பு இருந்தால் ஏன் கூலி கொலை பண்ண போகிறான்? உனக்கு ஒரு வேலை இருந்தால் பண்ணுவேன், வேலைக்கு போயிடுவில்லை. வேலை இல்லை, வேலை இல்லை, திண்டாட்டம். அப்போ ட்ரைனேஜ் இல்லாமல் மழை பெஞ்சுது சென்னையில், மழை வெள்ளம். மழைநீர் வெடிகால் திட்டம் வச்சாங்க. அப்போ தண்ணி நிற்கலை. இல்லை, ட்ரைனேஜ் சிஸ்டம் வேணும். ஆணுக்கு வேணும், பெண்ணுக்கு வேணும். அது போல் ஸ்பாக்கல்ல இல்லீகலாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விபச்சாரமே இல்லைன்னு எவனாவது கமெண்ட் அடித்தா தொலைச்சி கேட்டுருவேன். எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா ஊர்லேயும் எல்லா லாட்ஜிலையும் இருக்குது. இருக்கா இல்லையா? இப்போ ரீசெண்ட் டைமில் கூட அதாவது எல்லா ஆண்களுக்கும் வந்து இது மாதிரி ஃபுல் சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் எல்லாம் வந்துச்சு. எல்லா ஸ்பாக்கல்லையும் சொல்கிறாங்க தம்பி. நேரடியாக கேட்கலாமே. ஆனால் ஜஸ்ட் ஃபோன் போட்டு ஒரு கேளுங்க, ஸ்பீக்கர் போட்டு காட்டுறேன். எல்லா இதுலேயும் சொல்கிறாங்க. வாங்க சார் பேசிக்கலாம் சார், ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டே கிடைக்கும் முன்னு ஃபுல் சர்வீஸ் வாங்க பேசிக்கலான்னு. அது தொலைக்காட்சியில் உட்காந்து பேசி காமிச்சேன்னா தான் எல்லா இதுலேயும் நடக்குது தம்பி. அது ஏன் இல்லீகலாக வருமானம் போகணும்? லீகலைஸ் பண்ணால் அரசாங்கத்துக்கு வருமானம் தானே. டாஸ்மார்க் அது குறைக்கலாம்ல. டாஸ்மார்க்கோட அநியாயம் தம்பி, வயிற்ற பற்றி எரியுது தம்பி. அதை பார்த்தாலே எனக்கு இந்த சமுதாயம் இப்படி போயிட்டு 200 பைக் நிற்கிது. காலைல 12 மணிக்கு கடை திறந்தோன்னே 200 பைக் நிற்கிது தம்பி. எப்படி உருப்புறோம்? ஒரு நைட்டில் ஒரு வார கடைசி நாளில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் சாப்பிட்டு இது சந்தோஷமாக இருந்தால் பத்திரமா வீட்டுக்கு போய் தொலைங்கடா, செத்துக்கு தொலைஞ்சிடாங்க, மார்ச்சேரி பக்கம் போயிட்டாதீங்க, பத்திரமா வீட்டுக்கிட்டு போனால் அது ஓகே. நீங்கள் சொல்கிற வார இறுதியில் பப் கலாச்சாரம் தானே சார் இங்கே போயிட்டுருக்கு. அது நம்மள்ட்ட காசு படைச்சவங்கள்ட்ட இப்போ அங்கே போகிறாங்க. காசு இல்லாத நம்ம என்ன பப்பில் போய் அழைச்சி ஒரு ஃபிகர் அழைச்சிட்டு போய் செலவு பண்ணுறது காசு இருக்கா அவன்கிட்ட? இல்லையே. அப்புறம் அதுக்கெல்லாம் 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்லாம் வாங்குவாங்க. அழைச்சி போய் விடிய குடிச்சு குதிக்கிறாங்க. தமிழ் சொல்லுவார்ல இப்போ புதுப்பேட்டையில், உங்களெல்லாம் வீட்டில் தேட மாட்டாங்க, இப்படி குத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு. உண்மையாக அதுதாங்க. ஏன் நான் வந்து ரொம்ப விண்டேஜ் ஆனாலும் தம்பி, எனக்கு மெரினா பீச்சில் உட்காந்து தடவிட்டு இருக்காங்களா, அதே எனக்கு பிடிக்காது. என்னடா அது பப்ளிக் பிளேஸில் 4 பேர் வர்றான் போகிறான், உன் அப்பா வயசில் உள்ளவனும் வர்றான், உன் அண்ணன் வயசில் உள்ளவனும் போகிறான், சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் டூர் பிள்ளைங்களாம் அழைச்சி வந்து காமிக்கிறாங்க. இது என்னம்மா பழக்கம்? அது மணல் ஒழிப்பு திட்டம் தான் கொண்டு வரணும். புதர் ஒழிப்பு திட்டம் பேர் மணல் ஒழிப்பு திட்டம். மண்ணில் இறைக்கணும், போய் டப்பு டப்புன்னு சுற்றி மண்ணில் இறைக்கணும் தம்பி. அப்படி இருக்குது. அது எனக்கு உடன்பாடு இல்லை. பப் கலாச்சாரம் எனக்கு எப்பயுமே உடன்பாடு இல்லை. அவ்வளோவா தம்பி நம்ம பொருளாதாரத்தில் மிதமிஞ்சி போயிட்டோம். குடிச்சிக்கிட்டு திங்குன்னு ஆடிக்கிட்டு அது என்ன பொழப்புது? எல்லையை மீறவும் கூடாதான், எல்லைக்குள்ளே இருக்கணும். அது என்ன இது தெரியலை எனக்கு. அது நமக்கு வரலவும் இல்லை. என் வயசுக்கு போய் டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. சொல்கிறேன், நமக்கு அந்த கலாச்சாரம் இல்லை. ஈசிஆரில் போய் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பூரா காரில் ஏசி ஓடுது, விடிய விடிய ஆணும் பெண்ணும் உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. விண்ட்ஷீல்டு வரைக்கும் ஸ்க்ரீன் எடுத்து விட்டிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க தெரியல. அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. விண்ட்ஷீல்டுலாம் அவர் தான் சார் அறியாத பையன் சொன்னீங்க. அறியா பையனை கேட்டால் தெரியும் என்னமோ நடக்குது காரில். ஃபேமிலி டிஸ்கஷனா? வீட்டிலலாம் இடம் இல்லை. ஈசிஆரில் பணம் காட்டலாம் இருக்குது. அப்புறம் எங்களை தொட்டுட்டான், வச்சுட்டான், எடுத்துட்டான், காரை வச்சு விரட்டுறான்னு குத்துது. தம்பி தைரியமாக நீ ரோட்டுக்கு வந்துட்டில்லம்மா, எல்லாம் இருக்கும் தான். ஒரு கை பார்த்துக்கோ. அப்புறம் போயிட்டு கண்ணை கசிட்டு நிற்கக்கூடாது, பஞ்சாயத்தை கூட்டக்கூடாது, தேவையில்லாமல் போலீஸை டென்ஷன் பண்ணக்கூடாது. அவன் எப்படி மாதிரி இருந்தான், இந்த மாதிரி இருந்தானா, அந்த மாதிரி இருந்தானா, இந்த என்கொயரி ஏன் போலீஸுக்கு? அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம்னா ஒரு சின்ன இதில் பிடிச்சது. இல்லைன்னா எங்கேருந்து பிடிச்சிருப்பேன்? எங்கேருந்து பிடிக்கிறது அக்யூஸ்டை? அது ஒரு மாதிரி செட்டப்பில் பிடிச்சிட்டாங்க தம்பி, இல்லைன்னா பிடிச்சிருக்க முடியாது. இருட்டில் எங்கேருந்து அடையாளம் தெரிஞ்சுது தெரியல. இல்லை ஓகே சார், இப்போ இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் அதிகமாகிட்டு இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல சிஸ்டம் தான், எதுவுமே நம்ம கை கிட்ட மட்டும் தான் வருத்தமாக. இல்லை சார், இப்போ அதுலேயுமே வந்து ஒரு 7 வருடம் வந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியலை பிடிக்கலை அப்படின்னு பிரிஞ்சு போகிறத தாண்டி வந்து பையன் மேலே கேஸ் கொடுக்குற கல்ச்சர்லாம் வேறு. லிவிங்லாம் கேஸ் கொடுக்க முடியாது. லவ்விங் போயிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம போய் நின்று பாருங்க ஸ்டேஷனில். என்னம்மா அது ஒரு கம்ப்ளைண்ட்டா? பக்கத்து தெருவில் ஒரு கொலை நடந்து போச்சு. அந்த வீட்டில் ஒரு 300 சவரன் நகை அடிச்சு விட்டோம் நைட்டு. இதில் எப்படிமா உன் புகாரை விசாரிக்கிறது?
பார்த்து பேசு, சரியாக பேசு, சரியாயிடும். நாங்கள் வர்றாங்கன்னு ஜீப் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த யூடியூப்பில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விரட்டுறாங்கல்ல, சரி சரி ஓடு எல்லாம் வெளில ஓடு யூடியூப்பில் ஏமாற்றிட்டாங்க, என்னை லவ் பண்ணிட்டாருன்னு போச்சு ஓடு வெளில ஓடு வர்றது இங்கே ஆடுறது இன்ஸ்டாகிராமில் இங்கே வந்து மொபைல் எடுக்கு போடுமா இல்லை அந்த மாதிரி ஆகிடும். சார் இப்போ மும்பையில் நடந்திருக்குல்ல சார், ஒரு 7 வருஷம் வந்து லிவிங்ல இருந்திருக்காங்க, அவங்க குழந்தை இருந்திருக்கு, 2 பேரும் பிரிஞ்சு குழந்தை இருந்தால் பிரச்சனை, குழந்தை இருந்தால் மாதம் மட்டும் எங்களை சாய்க்கிறதுலாம் ஆகிடுவார். குழந்தை இருந்தால் அவங்க லாக்கு தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா குழந்தை லீகலைஸ் ஆகிடும். குழந்தைக்கு அவரோட சுய சம்பாத்திய சொத்தில் பங்கு கொடுத்துடணும். மாதம் பெட்டியே வந்து குழந்தை தனக்கு பிறக்கலைங்கிற பேர் தான் டைட் பண்ணி பார்த்தாப்புல. டிஎன்ஏ நம்ம இருக்க மாட்டோம் வேற எவனோ புழங்கிட்டான் சொம்பு புழங்காமல் தானே இருக்குது அப்படின்னு திருவிழா வரைக்கும் சுத்தபத்தமாக இருக்கணும்னு அந்த மாதிரி தான் இவர் பிளான் பண்ணது. பட் இவருக்கு தான் அந்த குழந்தை நின்றுடுச்சு. அதோட தான் அவரும் பயங்கர டைட் பண்ணார்ல, கடைசியாக குழந்தை ஏற்றுக்கிறேன்ட்டாவில் பஞ்சாயத்து பிடிச்சி போச்சு டாட். இப்போ பாம்பே பிரச்சனையும் அப்படி தான், குழந்தை அவருக்கு தானே பஞ்சாயத்து டாட்டு தான், அது கொடுத்து தான் ஆகணும். இந்த பொண்ணு கொண்டு கொடுக்க தேவையில்லை. ஓகே சார், இப்போ பாடகி ஒருத்தங்க இசையமைப்பாளர் மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்து தான் பேசணும். பார்த்தாது குற்றச்சாட்டு சொல்கிறவங்க அந்த இசையமைப்பாளர் உடனே சொல்லியிருக்கலாமே, ஃபோட்டோ வெளியிட்டிருக்கலாம், பேரை சொல்லியிருக்கலாம்ல. எத்தனை இசையமைப்பாளர் இருந்துட போகிறான்? அனிருத், ஜி பிரகாஷ், ஏஆர் ரஹ்மான், இளையராஜாவெல்லாம் வயசாகிட்டு, கங்கை மணி வயசாகிட்டு, எம்எஸ்வி எல்லாம் உயிரோடு இல்லை. வேற யார் 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 சொல்லுங்க. யாரை ஜெயராஜா அவரெல்லாம் ஃபீல்டே விட்டு வேற யார் ஒருத்தர் இல்லை, அவ்வளோதான் சொல்லிட வேண்டியதானே. விசாரிச்சு பார்த்துருவோம். சொன்னால் அடுத்து ஒரு வாரத்துக்கு அவங்க தான் கண்டென்ட் போட்டு மென்னு துப்ப வேண்டியதானே. ஓகே சார், இப்போ அதாவது பாதிக்கப்பட்ட போது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்களாம் திடீர்னு வந்து பல நாள் கழிச்சு வந்து கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் அதான் இப்போ திடீர் போராளிகள்னு சொல்கிறாங்களே. எப்போ நடந்தது? 10 வருஷத்துக்கு முன்னாடி ரேப்பு எங்கே நடந்துச்சு? அங்கங்கே நடந்துச்சு. எஸ்ஓசி வேணும்ல. லண்டனில் ஒரு வாட்டி நடந்துச்சு, அமெரிக்காவில் ஒரு வாட்டி நடந்துச்சு, கனடாவில் ஒரு வாட்டி நடந்துச்சு, கண்ணமாப்பட்டியில் ஒரு வாட்டி நடந்திருக்கு. என்னம்மா எஃப்ஐஆர் எப்படி போடுறது? போலீஸுக்கு எஸ்ஓசி வேணும், சீன் ஆஃப் அக்கரன்ஸ் வேணும், 3-4 எஃப்ஐஆர் போடக்கூடிய ஒரு கிரைமுக்கு எங்கேம்மா போடுறது? சென்னையில் வச்சு தான் எஃப்ஐஆர் போட்டோன்னா நாளைக்கு ட்ரையல் அப்போ சார் கனடாவில் கூட நாங்கள் இருந்திருக்கோன்னு ஆரம்பித்தான்னா இன்டர்போல் போலீஸை கொண்டு போகணுமே. நீங்கள் இன்டராக இருந்ததுக்கு இன்டர்போல் போலீஸில் கூப்பிடணும் பஞ்சாயத்துக்கு. ஸோ அது பாசிபிள் இருக்காது. அதோடு தான் இந்த கள்ளக்காதல் எஃப்ஐஆர் போட முடியாமல் தடுமாறுறதுக்கு காரணம் எஸ்ஓசி 20-30 இடத்துல இருக்கும். ஒரு இடத்துல இடத்துல இருக்காது தம்பி. வரிசையாக காரில் இருந்திருக்கோம், லாஜில் இருந்திருக்கோம், அங்கே எங்கே இருந்திருக்கோம். எப்படி எஃப்ஐஆர் போடுறது? முதல் உடலுறவு எப்போ, லாஸ்ட் உடலுறவு எப்போ, அதுலேருந்து 7 வருஷம் 10 வருஷம் உடலுறவு கொண்டிருக்கோம். எந்த வருஷத்தை எஃப்ஐஆரை காமிக்கிறது? 10 வருஷமாக ஒருத்தர் ரேப் பண்ணிட்டு இருந்திருப்பான். என்கொயரி இப்படி தானே ஆரம்பிப்பாங்க. ரேப் ஒரு ஒன்ஸ் அட்டம்ப்ட் 10 வருஷம் ஒரு தொடர்ச்சியாக ஒருத்தர் பண்ணியிருக்க முடியும். அப்போ கேஸ் நிற்காது, ட்ரையல் பண்ண முடியாது கேஸை. சார், இத்தனை ஆண்டுகள் முன் வராதவங்க இப்போ வந்து முன் வந்துட்டு இருக்காங்களா? இப்போ குறிப்பிட்டது வந்து எனக்கு வந்து இப்போ நடந்துச்சு, எனக்கு சின்ன வயசில் வந்து ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்லாம் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களே சார். சின்ன வயசில் ஹராஸ்மெண்ட் நடந்து யாருக்கு ஹராஸ்மெண்ட்டில் எல்லாருக்கும் இருந்திருக்கு. அதுதான் சொல்ல வர்றேன். இந்த முறை தான் தப்பு. சின்னையை கொடுத்தாங்கல்ல வைரமுத்தையா மேலே, அந்த போய் கொடுத்துருக்கலாமே. அதுக்கு பிறகு கல்யாணத்துலாம் கூப்பிட்டு வைரமுத்திட்டு காலில் விழுந்தாங்களே, எதுக்கு விழுந்தாங்க? அப்போ அவர் அசிங்கப்படுத்த யாரோ உங்களுக்கு பணம் கொடுத்து ட்ராமா பண்ணுறது தானே அர்த்தம். அதுக்கு ஏதோ பின்னின்று ஏற்கிறாங்க. பெருசாக நீங்கள் வரல. இப்போ வந்து நல்லா பாடுனுச்சு. என்ன பாட்டு? காலை எழுந்தவுடன் கண் வைத்து நல்லா காணவில்லை முதவியை காணவில்லை கிரிக்கெட் போயிட்டு பாட்டு பாடுனுச்சே, எவ்வளோ அருமையாக இருந்துச்சு பாட்டு தெரியுமா? ஏமா திறமையை அவ்வளோ வச்சுக்கிட்டு ஏமா இப்படி குப்பை மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? திறமையை வைத்து போயிட்டே இருக்கணும், மேலே போயிட்டே இருக்கணும். போட்டுக்கிட்டு பின்னிக்கிட்டு அங்கனக்குள்ளே சிக்கிக்கிட்டு கிடக்கூடாது. தூக்கி விட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் சார். இப்போ அதாவது கோர்ட்டு ஸ்டேஷனுக்கு போகிறத விட்டு இப்போ வந்து யூடியூப் சேனலில் கேமரா முன்னாடி வந்து தான் எல்லாம் குற்றச்சாட்டுகளை எடுக்கிறாங்க. இல்லை, இது ஒரு பிளாட்ஃபார்மாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இது பெரிய பிளாக்மெயில் வெஃபனாக மாறிடுது. இது 7 வருஷமாக பாலியல் அபியூஸ் பண்ணாருன்னு சொன்னாங்கல்ல, ஃபோட்டோ கொடுத்துட்டு தான் வேலை முடிஞ்சு போச்சு. ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ ஏதோ சம் ட்ராப்பிங் பண்ணுறீங்க தானே. நீங்கள் பிட்வீன் கேப்பில் பஞ்சாயத்து பேசுவாங்க மாட்டாங்களா? வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பஞ்சாயத்து பேச அப்படி போயிட்டது. அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு போகிறது எல்லாம் தேவையில்லாத வேலை. தொடர்ந்து பேசுவோம். சிறப்பான தகவல் நன்றி சார். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.